கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? பின்பு அவர் தோமாவை நோக்கி, ஏன்னா இவர் தானே சொன்னார் நான் விரல் வச்சு பார்த்தாதான் நம்புவனு. அப்ப அவர் சொல்றாரு, உன் விரலை இங்க நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, ஆவி விசுவாசமா இராமல். என்ன சொல்றாரு? ஆவி விசுவாசமா இராமல். அப்ப இயேசு உயிர் தெழுந்த பிறகு சபைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஆவி விசுவாசமா. எப்படி? ஆவி விசுவாசம் இருந்தா நம்ம எதையுமே ஜெயிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஆவி விசுவாசமா இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் என்றே சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஆவி விசுவாசத்தை வச்சுன்னு சபைக்கு போவாத. எப்படி? ஆவி விசுவாசத்தை வைத்துக் கொண்டு சபைக்கு என்ன பண்ண தேவையில்ல. ஏன்னா நீ நாள்தோறும் வந்தாலும் சரி, நீ வாரந்தோறும் வந்தாலும் சரி, நீ வருடந்தோறும் வந்தாலும் சரி, ஆண்டவர் எதை செய்யறன்னு சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது. நீ நம்பாத வரைக்கும் அது உனக்கு கிடைக்க போறது கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் எதை சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது. நீ நம்பாத வரைக்கும் அது உனக்கு கிடைக்க போறது கிடையாது. உனக்கு எதுவுமே கிடைக்காம நீ பைபிளை தூக்கி கொண்டு நீ சபைக்கு வரத்தை பார்த்துட்டு இன்னொரு விசுவாசி என்ன பண்ணும்? ஆவி விசுவாசியா மாறிடும். புதுசா ஒருத்தவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த அக்கா கூட ஒரு வருஷமா சபைக்கு போகுது, இன்னும் ஒன்னையும் காணும். இதுல வர என்னவையும் சபைக்கு வந்த பாஸ்டர் கூப்பிடுறாரு, என்ன வரப்போகுது? யார் காரணம்?